வீடியோஸ் நேயர்களே வாங்க இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமலை திருப்பதியில் திவ்ய தரிசனம் டிக்கெட்டுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மறுபடியும் மூத்த குடிமக்களுக்கான 65 வயது மூத்த குடிமக்களுக்கான சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவங்களுக்கான சலுகைகள் என்ன, இந்த ரெண்டையும் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல திவ்ய தரிசனம் டிக்கெட் அப்படின்னா என்ன? அதாவது அலிப்பிரி வழியாகவும் திருமலை திருப்பதியில் அலிப்பிரி வழியாகவும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவும் 2 வழியும் படியில் நடந்து மேலே திருமலையில் அடைவது திவ்ய தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. அதாவது ஆரம்பத்தில் டிக்கெட்டும் மறுபடியும் சென்ட்ரலில் நடுப்பகுதியில் ஸ்கேன் பண்ணியும் கொடுப்பாங்க. இந்த ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் மேலே சென்று வர்றதுக்கு திருமலையில் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த 2 டிக்கெட்டு வெகு நாளாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் இதை ரெண்டுமே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. கொரோனாவிலிருந்து ஒன்லி இணையதளத்தில் பதிவிட்டால் மட்டும்தான் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த ரெண்டுமே தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திவ்ய தரிசன டிக்கெட்டை வியாழக்கிழமை அதாவது 20ஆம் தேதியிலிருந்து மீதி கொடுக்கறதுக்கு சில தளர்வுகளோடு கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது 20ஆம் தேதி ஸ்ரீவாரிமேட்டிலேருந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் சோதனை அடிப்படையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதாவது ஸ்ரீவாரிமேட்டில் என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா நீங்கள் டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் கொடுத்துட்டு 1200வது படியில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுறது 1200வது படி. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணாத போயிட்டீங்கன்னா திருமலை திருப்பதியில் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களை விடமாட்டாங்க. அதனால் படியில் ஸ்ரீவாரிமேடு வழியாக செல்பவர்கள் கண்டிப்பாக 1200வது படியில் சோதனை செய்து கொள்ளவும். இதை சோதனை செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அடுத்தது மூத்த குடிமக்களுக்கு தற்போது முதலமைச்சராக சமீபத்தில் பதவியேற்றுள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதிக்கு பல சலுகைகளை அறிவித்து கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் தற்போது 65 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு SN மேலே S1 கேலரியில் இருக்கும். அங்கே நீங்கள் S1 கேலரின்னா கேட்டிங்கனால ஆறாக சொல்லுவாங்க பக்கத்தால். அங்கே நீங்கள் எந்த படிக்கட்டோ எதுவுமே ஏற தேவையில்லை. SN கேலரிக்கிட்ட உள்ளே போயிட்டிங்கன்னா ஒன்லி உள்ளே என்ட்ரி ஆனோன்னு உள்ளுக்குள்ளார உங்களை உட்கார வச்சுட்டு தயிர் சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதம் பால் இது மூணையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. தரிசனத்துக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 30 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். 30 மினிட்ஸ் முடிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு எலக்ட்ரிக் பிக்கப் வண்டி இருக்குது. உங்களுக்கு அந்த வண்டியில் உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே கொண்டு அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. இதில் வேறு எந்த ஒரு கஷ்டமான நிலை எல்லாம் அனைத்துமே சுலபமான வழியில் தான் உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறார்கள். இதை மூத்த குடிமக்கள் காலையில் உங்களுக்கு காலையில் 10 மணி மறுபடியும் மாலை 3 மணி 2 தரிசன நேரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2ல் நீங்கள் எப்போ வேணாலும் போனீங்கன்னா அந்த S1 கேலரிகிட்ட போயிட்டிங்கன்னா உங்களை அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே வண்டியில் உங்களுக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க. இது 2 தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். மீதி உங்களுக்கு ஏதேனும் தகவல் இல்லை கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே.